ICTCS இண்டோ சைனா ட்ரேட் கன்சல்டன்சி சர்வீசஸில் வந்து நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் இயர்லி மாடலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ராடக்ட் பற்றி பேசும்போது சைனாவில் இருக்கக்கூடிய கோபி அவர் தான் வந்து அவர் கூட தான் இந்த கான்டாக்டில் பண்ணோம், தொழில் குரு சாரோட சேர்ந்து. இதில் வந்து அவர் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாரம் அனுப்பிச்சிட்டே இருந்தார். அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. அந்த டைமில் வந்து என்னோடய கஸ்டமர் வந்து ஒரு பிராஸ் பார்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். பல்க் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குன்னு அதை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்து டூலிங்க்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பண்ணோம். அதுக்கப்புறம் சாம்பிள் ரிசீவ் பண்ணோம். சாம்பிள் ரிசீவ் பண்ணோடனே ஓகே சாம்பிள் நல்லாயிருக்கு, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பல்க்கு வந்து கஸ்டமர் வந்து எப்படியும் ஒரு 2 வீக்ஸு 3 வீக்ஸில் ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா ஒரு 4 நாள்லேயே வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க 50,000 நம்பர்ஸுக்கு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சேஞ்சஸ் சொல்லியிருந்தாங்க, டைமென்ஷனல் சேஞ்சஸ் சொல்லியிருந்தாங்க பார்ட்டில். அந்த பார்ட்டில் சொன்ன டைமென்ஷன் சேஞ்சும் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 டேஸில் பார்ட்டே ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கே ஆச்சரியம், 4 to 5 டேஸில் ரெடி ஆகுமான்னு. ரெடி ஆகிட்டு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 10 டேஸ் ஆகிடுச்சு. 10 டேஸ் ஆகிடுச்சு வர்றதுக்கு. ரிசீவ் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்தோடனே கஸ்டமர் வந்து ஹாப்பி. அவங்க வாங்கி பார்த்துட்டு எல்லாமே பார்ட்லாம் நல்லா இருக்குது, டைமென்ஷனும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் சைக்கிள் முடிஞ்சிருக்கு. நாங்கள் என்கொயரி பண்ணதுலேருந்து ப்ரைஸ் கொடுத்ததுலேருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரைஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஆர்டர் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னோடய கம்பெனி நேமில் வந்து நான் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுத்தேன். பேங்க்கில் வந்து த்ரூ பேமெண்ட்டு US டாலரில் பேமெண்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் லேர்னிங் கிடச்சிது இந்த ஒரு டிரான்சாக்ஷனில். இந்த மாதிரி இன்னும் மேலும் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணணும். உங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா சைனாவில் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அவரோட ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் தரமான இதுவாக தராரு. எப்போவுமே குவாலிட்டி எல்லா இடத்துலையுமே குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்காது. சைனாவில் மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் இருக்குது. நம்ம ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கிரேடு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ அங்கே வந்து 5 கிரேடு ப்ராடக்ட் இருக்குது. ABCDன்னு சொல்லிட்டு 5 கிரேட் ப்ராடக்ட் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியான ரேட்டு. அதனால் நம்ம வந்து தெளிவாக நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்க போகிறோம் அதோட டீட்டெயில்ஸ் சொன்னோன்னா அவர் பெஸ்ட் ரேட்டு தராரு. நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன், இந்தியாவுக்கும் அங்கேயும் கம்பேர் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, இந்தியாவுக்குள்ளேயும் மேனுஃபேக்சர் பண்ணணும். வெளியில் வந்து நம்ம வாங்கி பண்ணலாம். ஏன்னா அந்த காலத்துலேயே ஒரு இது சொன்னாங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு. அந்த மாதிரி நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமோ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.